வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கையெட்டி காணி பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுப்பு. யாழ் போதனாவுக்கு மருந்துகளை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்து. யாழில் தொடரும் மர்ம மரணங்கள் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டது சடலம். மர்மமான முறையில் உயிரிழந்த மயக்கவியல் வைத்தியனுடன் பிரேத பரிசோதனையில் வெளியான தகவல். சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் கைது. தமிழர் பகுதியில் கொடூரம், கணவனின் கத்திக்குத்து கிழக்காகி மனைவி பலி. இலங்கையில் ஆபத்தான நபர், ஐரோப்பாவில் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் விசாரணையில் பகிர் தகவல்கள். பெண்களை ஏமாற்றி தங்க நகைகளை மோசடி செய்த நபர் விசாரணையில் வெளியான தகவல். கிளிநொச்சியில் ரயில் கடவையில் கோர விபத்து, சிறுமி பலி. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து எச்சரிக்கை. ஒன்டாரியோ ஏரியின் பெயரை அமெரிக்கா ஏரியாக மாற்றும் ட்ரம்ப், தீவிரமடையும் கனடாவுடனான மோதல். ஹார்முஸ் நீரிணை குறித்து எட்டப்படவுள்ள முடிவு, முக்கிய சந்திப்பில் அப்பாஸ் அராக்சி. அமெரிக்காவின் வரி விதிப்புகளுக்கு கனடா பதிலடி, உள்நாட்டு வணிகர்களுக்கு நிவாரணம். தொடர்வன விரிவான செய்திகள். தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி மற்றும் அதைச் சூழ உள்ள காணிகளான தனியார் காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என்று காணி உரிமையாளர்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தனர். குறித்த போராட்டம் நாளை மாலை வரை முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மருந்துகளை ஏற்றிச் சென்ற வைத்தியசாலை வாகனம் பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து நேற்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் முல்லைத்தீவு கொக்காவில் பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மருந்துகளை ஏற்றி வந்த வாகனம் பழுதடைந்த நிலையில் பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இதையடுத்து வாகனத்திலிருந்த மருந்துகள் பாதுகாப்புடன் இறக்கப்பட்டு மற்றொரு வாகனத்தில் ஏற்றிச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் காவல்துறைக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. வாகனத்தின் சாரதி மற்றும் அவருடன் பயணித்த 2 வைத்தியசாலை ஊழியர்களும் பாதுகாப்புடன் உள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். அதேவேளை குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்கரையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் இனம் காண முடியாத அளவுக்கு உருக்குலைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று காலை கடற்தொழிலுக்கு சென்றோர் குறித்த சடலத்தை பார்வையிட்டுள்ளனர். அதன் பின்னர் ஊர்காவல்துறை காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டது. சடலம் கரையொதுங்கிய குறித்த நபர் யார் என்று இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. இந்த சடலத்தை மீட்டு உடல் கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கைகளை ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காணாமற் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட பதுளை போதனா வைத்தியசாலையின் மயக்கவியல் வைத்தியர்களுடைய மரணம் தொடர்பில் கண்டறிய மேலதிக பரிசோதனைக்காக உடல் பாகங்களை அரசாங்க ஆய்வாளரிடம் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மகிங்கனி ஆதார வைத்தியசாலையின் சிறப்பு நீதித்துறை வைத்திய அதிகாரி JST பீரிஸ் பிரேத பரிசோதனை நடத்தியதாகவும் பின் மரணம் குறித்து திறந்த தீர்ப்பை வழங்கி மேலதிக பரிசோதனைகளுக்காக உடற்பாகங்களை அனுப்புவதற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிரிபத்கொட காவல் பிரிவுக்குட்பட்ட ஏரியபெட்டிய பகுதியில் சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் ஒருவர் வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறைக்கு நேற்று கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த கைது இடம்பெற்றது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 75 லிட்டர் எடை கொண்ட சட்டவிரோத மதுபானம் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணவனின் கத்திக்குத்து கிழக்காகி மனைவி உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை 9 மணியளவில் தலைமன்னார் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் 2 பிள்ளைகளின் தாய் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கணவனின் கத்திக்குத்து கிழக்காகிய மனைவி தலைமன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். தாக்குதலில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் தலைமன்னார் பகுதியில் வைத்து தலைமன்னார் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளில் தலைமன்னார் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரான சிரான் பாசிக்கு வெளிநாடுகளில் பல சொத்துக்கள் உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
அதற்கமைய சுவிட்சர்லாந்து, இத்தாலி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் ஹோட்டல்கள், வாகனங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீஸ் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் இந்த தகவல்கள் கண்டறியப்பட்டன. ஷிரான் பாசிக் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு சுற்றுலா மேற்கொண்டு அந்த வணிக நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபருக்கு துபாயில் 1.5 கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள ஜீப் வாகனம் ஒன்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலும் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளமை குறித்து கடந்த காலங்களில் தகவல்கள் வெளியாகின. கொழும்பு கடற்பாதை வீதியில் அமைந்துள்ள சில ஹோட்டல்களும் பொரலஸ்கமோ பகுதியில் உள்ள தொலைபேசி விற்பனை நிலையங்களும் பல சொத்துக்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பகா பியகம பகுதியில் அலங்கார பொருட்கள் தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் திருமணங்களுக்கு செல்வதாக கூறி பெண் ஊழியர்களிடமிருந்து தங்க நகைகளை அடகு வைத்து மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக பியகம போலீசார் தெரிவித்தனர். தன்னுடன் பணியாற்றும் பெண் ஊழியர்களிடமிருந்து திருமணங்களுக்கு செல்வதாக கூறி 25 லட்சத்துக்கு மேல் மதிப்புள்ள தங்க நகைகளை சந்தேக நபர் பெற்றுக் கொண்டார். இது தொடர்பில் இதுவரை 5 பெண் ஊழியர்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தங்க நகைகள் கடுவெல மற்றும் பியகம பண்டாரவத்தையில் உள்ள தங்க நகை அடகு கடைகளில் அடகு வைக்கப்பட்டுள்ளன. தங்க நகைகளை அடகு வைத்து பெற்ற பணத்தை சந்தேக நபர் தான் கட்டி வரும் வீட்டுக்கு தேவையான மரப்பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க செலவழித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பியகமவைச் சேர்ந்த 42 வயதானவர் என்றும் அவர் மகரகம நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பகுதியில் யாழ் பல்கலைக்கழக வீதியில் உள்ள ரயில் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் 17 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்து இன்று முற்பகல் 11:30 மணிக்கு இடம்பெற்றது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ரயில் கடவையை கடக்க முற்பட்ட போது காரை ரயில் மோதியுள்ளது. விபத்துக்குள்ளான காரில் பயணித்த 17 வயது சிறுமி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். மேலும் இருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசந்துறை முதல் மன்னார் வரையான கடற்பகுதிகளிலும் மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காங்கேசந்துறை முதல் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான மற்றும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கரையை அண்டிய கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதோடு அந்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் மாத்தறை ஊடாக பொத்துவில் வரையான கரையாண்டிய கடற்பகுதிகளில் கடல் அலைகள் சுமார் 2.0 முதல் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. எனவே கடல் தொழில் மற்றும் கடற்படை சமூகத்தினர் இதுகுறித்து அவதானத்தோடு செயற்படுமாறு வளிமண்டலவிய திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மழையுடனான வானிலை அவ்வப்போது தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒன்டாரியோ ஏரியின் பெயரை அமெரிக்கா ஏரி என்று மாற்றுவது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். ஒன்டாரியோவுடன் இனி அதிக வணிகம் செய்ய வாய்ப்பில்லை என்பதால் இந்நடவடிக்கை குறித்து யோசிப்பதாக தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் தெரிவித்தார். அத்துடன் அமெரிக்கா கனடா இடையே அண்மையில் முறிந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு கனடாவின் பிரெஞ்சு மொழி தேவைகள் குறித்த சர்ச்சை காரணம் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் மறுத்தார். கனடியர்கள் பிரெஞ்சு பேசுவதில் தான் ஒருபோதும் தலையிட மாட்டேன் என்றும் கியூபெக் மக்களின் அரசியல் ஆதரவை பெற கனடாவின் பிரதமர் பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் ஓமன் நாட்டு வெளியுறவு அமைச்சர் பத் அல் வுசைதி ஆகியோர் கோர்முஸ் நீரிணையில் ஒரு தற்காலிகமாக கடல் போக்குவரத்து வழித்தடத்தை அமைப்பது மற்றும் கன்னிவடிகளை அகற்றும் திட்டத்தை செயற்படுத்துவது குறித்து விவாதித்துள்ளனர். தெஹ்ரானில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பொழுது இரு நாடுகளின் இறையாண்மையை மதிக்கும் வகையிலான ஏற்பாடுகளை எட்டுவதன் முக்கியத்துவத்தையும் இரு தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்பொழுது ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஒரு தற்காலிக கூட்டு கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை நிறுவுவது மற்றும் அங்குள்ள கன்னிவடிகளை அகற்றுவதற்கான கூட்டு திட்டத்தை செயல்படுத்துவது என்பவற்றை உள்ளடக்கிய முன்மொழியப்பட்ட கட்டமைப்பு குறித்து இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். இந்நிலையில் ஒரு நிரந்தர கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை அமைப்பது, நீரிணையை நிர்வகிப்பதற்கான எதிர்கால ஏற்பாடுகள், அத்துடன் தகவல் பரிமாற்றம், கப்பல் போக்குவரத்து மேலாண்மை மற்றும் அது தொடர்பான பாதுகாப்பு சேவைகளை வழங்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவது குறித்து உடன்பாட்டை எட்டுவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் சமீபத்திய வரி விதிப்புகளுக்கு பதிலடியாக அந்த நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சுமார் $20 பில்லியன் மதிப்பிலான பொருட்களுக்கு கனடா பதில் வரிகளை விதித்துள்ளதோடு உள்நாட்டு வணிகங்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான நிதியுதவி தொகுப்பை அறிவித்துள்ளது.
செப்டம்பர் 8 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த பதில் வரிகள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சுமார் 700 வகையான பொருட்களுக்கு 15%, 25%, 50% என்ற அளவில் விதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து $20 பில்லியன் மதிப்பிலான கனடிய இறக்குமதிகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 50% வரிகள் கடந்த சனிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.